நான் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் அமௌண்ட் மட்டும் ரெடி பண்ணிடு, கண்டிப்பா போகணும். என்கிட்ட காசு இல்ல கீதா, இந்த மாசம் டைட்டு தான். ஏய், ஏதாவது சொல்லிட போறேன். எல்லா மாசமும் டைட்னா நீ எல்லாம் எதுக்குடா இருக்க? கம்பெனி வேற மாதிரி இருக்குல்ல, ஸ்டார்டிங்ல சம்பளம் கொஞ்சம் கம்மியா தான் தருவாங்க. மாசம் 7 கம்பெனி மாறு, உனக்குலாம் நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. ஊர்ல எல்லா ஆம்பளைங்களும் தான் கஷ்டப்படுறாங்க, இவன மாதிரியா இருக்காங்க? சி. என்ன ப்ரோ, லோன் கேட்டு வருவேன்னு வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்களா? ஐயோ அப்படி இல்ல ப்ரோ, ஒய்ஃப் டிராப் பண்ணலாம் வந்தேன் ப்ரோ. நீங்க தாங்க மாசம் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லது இல்ல. இந்த மாசம் என்கிட்ட சுத்தமா அமௌண்ட் இல்ல ப்ரோ, எனக்காக அடுத்த மாசம் வாங்கிக்கோங்க ப்ரோ. எப்படியா புருஷன் முன்னாடி 2 பேர் வேலைக்கு போறீங்க, காசு மட்டும் கேட்டா இல்லன்றீங்க? இல்ல ப்ரோ, அவன் இன்கம்ல தான் ப்ரோ வீட்டவே ரன் பண்ணிட்டு இருக்கோம், அவகிட்டையும் கேட்க முடியாது ப்ரோ. அப்ப கடன் கொடுத்தா நாங்க என்ன இழிச்சோங்களா? மாசம் உங்களை வந்து தொங்கணுமா? நாளைக்கு காலைல வருவேன், காசு மட்டும் இல்லைன்னு சொல்லு, உனக்கு அப்புறம் இருக்கு. உன்னால வேலைக்கு போக முடிஞ்சா போ, இல்ல வீட்டுல சோத்தை சாப்பிட்டுட்டு மூடிக்கிட்டு இரு. இப்படி கடன் வாங்குற அதை வாங்குறேன்னு தயவு செஞ்சு என் மானத்தை வாங்காத. என்னம்மா உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது, நீ என்கிட்ட காசு வாங்கினியா? ஹஸ்பண்ட் வர சொல்லு. சார் நிஜமாலே வீட்டுல இல்ல சார், ஈவினிங் கூட வாங்க. நான் அவன் வீட்டு பால்காரனாமா, காலையில சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு ஒழுங்கா அவனை போன் போட்டு வர சொல்லுமா. அதுக்கு இல்ல சார், அவர் போனை வச்சுட்டு போயிட்டாரு. போனை சார்ஜ்ல வீட்டுல வச்சுட்டு போயிட்டானா? எத்தனை பேர் இந்த கதையை சொல்லுவீங்க? போன்டே பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல, ஹஸ்பண்ட் வந்தானே கால் பண்ண சொல்லு, இல்ல அவன் மேல கேஸ் போட்டுருவோம். ஃபைனான்ஸ் காரங்க வந்தாங்க, சத்தம் போட்டாங்களா? இல்ல இல்ல. அப்படி எவ்வளவு தான் கடன் வாங்கி வச்சிருப்ப? தினம் ஒருத்தர் வந்து கேவலமா பேசிட்டு போறா. இல்ல கீதா, அவரு கொடுக்க தான் காசு கேட்க போயிருந்தேன், கிடைக்கல. நீ திருந்தவே மாட்டியா? திரும்ப கடன் வாங்கிட்டே இருக்க. அப்படி வாங்கின காசை வச்சு என்னதான் பண்ண? பாரு, நான் என்னமோ வாங்குற காசை நான் மட்டும் செலவு பண்ற மாதிரி பேசுறேன், நீயும் தானே வேலைக்கு போற, வாங்குற சம்பளத்தை என்ன பண்ற? என்ன பண்றேனா? தினம் 3 வேளையும் திங்கற, அதுல யாரு காசுல நீயா சம்பாரிச்சு கொட்டுற? நான்லாம் ஒண்ணு சம்பாரிச்சு கொட்டலதான், நான் கொடுத்த காசுல என்ன பண்ணீங்க கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. இந்தாடா போன். என்னடி 1700 ரூபாய் ஜிபே பண்ணிருக்க? ஏய் ஒண்ணுமே வாங்கலடா, 2 லிப்ஸ்டிக் ஒரு மஸ்காரா, கம்மி தான். பரவாயில்லடா, நான் கூட கம்மல் வாங்க முடியாதுன்னு நினைச்சேன், எப்படியோ அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன். இப்படி கையில காதுல கழுத்துக்கெல்லாம் வாங்குறதுக்கு லோன் கட்ட நாங்க வேணும். இப்ப என்கிட்ட காசு இல்லாதப்ப உனக்கு 3 வேளை சோறு நான் தான் போட்டேன்னு சொல்லி காட்டுறேல. ஏன் ப்ரோ வண்டியை தள்ளிட்டு வரீங்க? இல்ல ப்ரோ, பெட்ரோல் இல்ல, அதான். சரி நிப்பாட்டு வாங்க வண்டியில போ. சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ரோ, அப்படியே போயிட்டு இருந்தா உங்களுக்கும் என் நிலமை தான். என்ன ப்ரோ சொல்றீங்க? இதே சுச்சுவேஷன்ல தான் ப்ரோ நானும் என் ஒய்ஃப் இருந்தோம். கடன் வேற ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ அவள் என்ன வேணான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டே போயிட்டான். இன்னைக்கு நம்மகிட்ட காசு இருக்கும், நாளைக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. இன்னைக்கு உங்ககிட்ட இல்லை, அதுக்குன்னு இல்லாமே இருக்க போறது இல்லை ப்ரோ. அந்த கஷ்டமா இல்லடா, அந்த லோன் முடிஞ்சு, இது வேற லோன். ஏய் ப்ரோ, இருடா ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். ப்ரோ நான் ஒரு நாள் மட்டும். பரவாயில்ல ப்ரோ, ஒரு நாள் ஃபுல் லோனே முடிச்சிட்டீங்க. ஃபுல் லோன் முடிச்சானா? நான் எதுவும் அமௌண்ட் கட்டலையே ப்ரோ. உங்களே சொல்லல ப்ரோ, காலையில உங்க ஒய்ஃப் ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டா லோன்காரங்க ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டுன்னு சொன்னாங்க. ஆமாண்டா, வாங்கின தோடு செயின் எல்லாத்தையும் வித்துட்டேன். நாளைக்கு தான் நீயும் கடன் வாங்கிட்டே இருக்க, இனி வேண்டாம். மேரேஜுக்கு முன்னாடி உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவேன்னு சொன்னேன். ஆனா இப்போ என்னால் முடியல. நான் கூட தான் சொன்னேன் என்ன ஆனாலும் உன் கூடயே இருப்பேன்னு, ஆனா ஒரு சில விஷயங்கள் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன். சாரிடா.